ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டியூரேஷன். எப்படி நாங்கள் ஒரு டியூரேஷனை டிஃபைன் பண்ணுற ஆக்டிவிட்டின்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கும் ஸ்டார்ட் மைல் ஸ்டோன். அதை நாங்கள் ஆக்டிவிட்டி டைப்பை கொடுப்போம் ஸ்டார்ட் மைல் ஸ்டோன். ப்ராஜெக்ட் க்ளோஸ் அவுட்டை நாங்கள் கொடுப்போம் ஃபினிஷ் மைல் ஸ்டோன். மொபிலைசேஷன் அண்ட் செட்டப். இன்டிரெக்ட் மேன் பவர் வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் செட்டப் ஆல்ரெடி டெக்னிக்கல் மேனேஜர் எல்லா டீமும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்ற சைட்டுக்கு கொடுக்குறது 5 days. டைரக்ட் மேன் பவர் வந்து டே கொடுப்போம். இந்த டீட்டெயில் எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா இனிஷியலாக எங்களோட டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுப்போம். அவங்கலேருந்து வர இன்புட் எடுத்து தான் நாங்கள் என்ன செய்வோம் இதில் கொடுப்போம். இப்போ ஷொப்ரோவிங் ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட்டுக்கு நான் இப்போ இதில் 30 days கொடுக்கேன். எங்களுக்கு ரிவ்யூ பீரியட் வந்து 30 days 5 days. அதையும் நாங்கள் அப்ரூவலுக்கு 30 days கொடுத்துட்டு நாங்கள் ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்குள்ள அந்த 5 days நாங்கள் இதில் வர மாதிரி செட் பண்ணுவோம். மெட்டீரியலுக்கும் நாங்கள் 30 days எடுக்கிறோம். மெட்டீரியல் அப்ரூவலும் 30 days. மெத்தட் ஸ்டேட்மெண்ட் 7 days. அப்ரூவ் பீரியட் 5 days. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியலும் நான் வந்து 45 days கொடுக்கணும் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த டேட்டா எல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த டியூரேஷன் எடுப்போம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் என்ன செய்வோம்னு சொன்னால் ப்ரொடக்ஷனுக்குரிய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நாங்கள் எடுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரியோடு சேர்த்து நான் 18 days கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதால நாங்கள் என்ன செய்வோம்னா ஷிஃப்ட்டோட கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்தோம்னா எல்லாம் 18 days மாறும். ஸோ இதே மாதிரி டிம்பர் வோல் வந்து நாங்கள் இதுக்கு கொடுக்கோம் 12 days. இப்போ நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண எங்களோட பிஓக்யூவில் எங்களுக்கு குவான்டிட்டி இருக்கும். குவான்டிட்டியை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்டா எங்களோட கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி ரேட்டை வச்சு நாங்கள் இந்த டியூரேஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த டியூரேஷனுக்கு செய்வோம்னு சொல்லி. ஸோ நாங்கள் அந்த டியூரேஷனை இது கொடுத்து வரேன். டோர் வந்து 14 days. ஒரு டோருக்கு 14 daysன்னு சொல்லி இல்லை, நாங்கள் அதை லிங்கை கொடுக்கக்குள்ள நான் அதை எப்படி அந்த 14 days வருதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நாங்கள் இதில் பில்டிங் ஒன்று கொடுத்துட்டோம் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்ஸ்டாலேஷனுக்கு கொடுக்க போகிறோம். நார்மலாக இதுக்கு 7 days கொடுப்போம். டிம்பர் வால் இது 5 days கொடுப்போம். டிம்பர் சீலிங் நான் இதுக்கு 10 days கொடுப்பேன். இதுக்கு 7 days கொடுப்பேன். அதே மாதிரி டிம்பர் டோர் வந்து 3 days கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி நாங்கள் எல்லா பில்டிங்கும் செஞ்சுட்டு போவோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஸ்னாகிங்குரிய இதை கொடுப்போம். ஸ்னாகிங் வந்து 21 days. டிமொபிலைசேஷன் 5 days. ஒரு 3 days கொடுப்போம்.